Hi students, set language கன மொழியில exercise 1.5ல 8th sums பார்க்க போறோம். If a is equal to y such that y is equal to a plus 1 divided by 2, a belongs to script w and a less than or equal 5. a, b, c ஒவ்வொரு c values கூட இருக்கு. aயும் bயும் நம்ம find out பண்ண பிறகு demarc and set difference formulaவில் யூஸ் பண்ணணும். நம்ம first you find a sets values find out பண்ணணும். இங்கே ஸ்கிரிப்ட் W அப்படின்னு மீன் ஸ்கிரிப்ட் W அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0 1 2 3 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூஸை நம்ம 0லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா 5 வரை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to a plus 1 divided by 2. To find a replace to that all the valuesையும் இதில் நம்ம substitute பண்ணுறோம். அப்போ புட்டு a is equal to 0 அப்படின்னு இங்கே இந்த ஈக்குவேஷனில் substitute பண்ணால் 0 plus 1 divided by 2 is equal to 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். Next put a is equal to 1 substitute பண்ணனா y is equal to 1 plus 1 divided by 2. a replace to 1 plus 1 is divided by 2 is equal to 2 by 2. cancel பண்ணா 1 கிடைக்கும். சரிங்களா? Next to find a is equal to 2. a is equal to 2 இந்த ஈக்குவேஷனில் substitute பண்ணுறேன். அப்போ 2 plus 1 divided by 2 is equal to 3 by 2. சரிங்களா? Next to find put a is equal to 3 in the equation substitute பண்ண அப்படின்னா a equal to a replace to 3 plus 1 divided by 2 is equal to 4 by 2. 1 to 2 2 2s are 4. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். Next a is equal to 4, y is equal to a replace to 4. அப்போ 4 plus 1 divided by 2 5 by 2. Next to find இங்கே ரைட் பண்ணிக்கிறேன். போட்டு a is equal to 5ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா y is equal to 5 plus 1 divided by 2 is equal to 6 by 2. கேன்சல் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏயோட ஆல் த வேல்யூஸ் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணுறோம். 1 by 2, 1, 3 by 2, 2, 5 by 2, 3. இதுதான் A sets ஓட வேல்யூ. Then next to find B set values find out பண்ணுறோம். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதை find out பண்ணுறோம். Next B set values ரைட் பண்ணிட்டோம். 2n minus 1 divided by 2, n belongs to script W and n less than 5ன்னு சொல்லியிருக்காங்க. இதே ஹோல் நம்பர்ஸ் தான். இதுவும் ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் தான். 0 1 2 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ லெஸ் தென் அப்படின்னா 4 வரைக்கும் எழுதிக்கணும். அப்போ 0 1 2 3 4 வரைக்கும். இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனில் புட்டு n is equal to 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2n minus 1 divided by 2 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணனா y is equal to 2 into 0 minus 1 divided by 2. என்ன கிடைக்கும், எனக்கு minus 1 by 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 1ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா y is equal to n replace to 1. அப்போ 2 into 1 minus 1 divided by 2. 2 minus 1 1 by 2. ஃபஸ்ட்டுக்கு வந்து minus 1 by 2, செகண்டுக்கு plus 1 by 2. நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 2 அப்படின்ட்டு இந்த n replace to 2 கொடுத்தோன்னா y is equal to 2 into 2 minus 1 divided by 2. 2 2s are 4, 4 minus 1 3 by 2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா y is equal to 2 என்னோட வேல்யூஸ் 3 minus 1 divided by 2. அப்போ என்ன கிடைக்கும், 2 3s are 6, 6ல் 1 லெஸ் பண்ணால் 5 by 2
அப்படின்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 4 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to 2 into 4 minus 1 n replace to 4 அப்போ 2 4s are 8 8ல் 1 லெஸ் பண்ணால் 7 7/2ன்னு கிடைக்கும். நம்ம இந்த என்னோட வேல்யூஸ் ஆலையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பி செட்டோட வேல்யூஸை ரைட் பண்ணிக்கோம். ரைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? -1/2 + 1/2 3/2 5/2 7/2 இதுதான் கிடைக்கும். இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து ரைட் பண்ணுவோம். என்ன சார் வேல்யூஸ் பார்க்கவே ஃப்ராக்ஷனில் இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறதில்ல, மல்டிப்ளை பண்ண போகிறதில்ல, ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் யூனியன்னா ஆல் த வேல்யூஸும் சேர்த்து எழுதுவோம். இன்டர்செக்ஷன்னா காமன் வேல்யூஸை ரைட் பண்ண போகிறோம். அதனால் நோ ப்ராப்ளம். இப்போ நான் டு ஃபைண்டு செட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா ரைட் பண்ணிட்டோமா? எல்ஹெச்எஸ் பார்ட்டு ஈக்குவல்டுக்கும் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறேன். ஏ மைனஸ் பி யூனியன் சி டு ஃபைண்டு ஃபஸ்ட்டு பி யூனியன் சி, பி செட் வேல்யூ யூனியன் சி செட் வேல்யூ. பி செட் வேல்யூஸ் ரைட் பண்ணிட்டேன், சி செட் வேல்யூஸ் ரைட் பண்ணிட்டேன். யூனியன் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆல் த வேல்யூஸையும் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணுறோம். அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறோம். -1 -1/2 நெக்ஸ்ட்டு 1/2 நெக்ஸ்ட்டு 3/2 நெக்ஸ்ட்டு 2 5/2 7/2 ஆல் த வேல்யூஸும் ரைட் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்குவோம் ஒன்ஸு. ஏன்னா ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். -1/2 ரைட் பண்ணியாச்சு, -1ஐ ரைட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு 1/2ஐ ரைட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு 3/2ஐ ரைட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு 2ஐ ரைட் பண்ணிட்டோம், 3/2வும் ரைட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு 5/2 7/2ஐ ரைட் பண்ணிட்டோம், 1 மிஸ் பண்ணிட்டோம். அப்போ 1 எங்கே வரும்னா இங்கே வந்துடும். ஆஃபுக்கு அடுத்ததான் 1 வரும், அதை இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுதான் பி யூனியன் சி. அதனால தான் ஒன்று செக் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்டு ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஏ செட்ஸ் வேல்யூஸ் ரைட் பண்ணிட்டேன், மைனஸ் கொடுத்து பி யூனியன் சியோட ஆல் த வேல்யூஸும் ரைட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? பி யூனியன் சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் உறுப்புகள் ஏவில் இருந்துச்சுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணணும். -1 இல்லை, -1/2 இல்லை, +1/2 இருக்குது, நெக்ஸ்ட்டு +1 இருக்குது, நெக்ஸ்ட்டு +3/2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2வும் இருக்குது, 5/2 இருக்குது, 3 கிடையாது. அப்போ என்ன இருக்குது? இதில் 3 மட்டும்தான் இதில் இருக்குது. அதாவது ஏ செட்ஸில் 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3 தான் ஈக்குவேஷன் 1. ஏ மைனஸ் பி யூனியன் சியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3. எல்ஹெச்எஸ் பார்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்டு ஆர்ஹெச்எஸ் பார்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. டு ஃபைண்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ, நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராக்கெட் வேல்யூ ஏ மைனஸ் பி ஃபைண்டு. ஏ மைனஸ் பின்றப்ப ஏ செட்டோட வேல்யூஸை ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் கொடுத்து பி செட் வேல்யூஸை ரைட் பண்ணிட்டேன். இப்போ பி செட்ஸில் இருக்க வேல்யூஸ் ஏ செட்ஸில் இருந்துச்சுன்னா அதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 1/2 இருக்குது, 1 இங்கே இல்லை, நெக்ஸ்ட்டு 3/2 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5/2 இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எதுவுமே பி செட்ஸில் இல்லை. அதனால் ஏ செட்ஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இந்த எலமெண்ட்ஸை நான் ரைட் பண்ணுறேன். 1 2 3 இதுதான் ஏ மைனஸ் பியில் இருக்கக்கூடிய வேல்யூ. நெக்ஸ்ட்டு டு ஃபைண்டு ஏ மைனஸ் சி. ஏ செட்ஸ் வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பி சி செட் வேல்யூஸை ரைட் பண்ணி செப்பரேட் பண்ண ஏ செட் வேல்யூஸ் அண்டு சி செட் வேல்யூ இது ரெண்டையும் ரைட் பண்ணி இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். அதாவது எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, சி செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஏ செட்ஸில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே +1 இங்கே -1/2 இங்கே +1/2 நோ ரிமூவ். -1 இங்கே +1 ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் +1க்கு +1 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 3/2 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் த எலமெண்ட்ஸ் ஏ செட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை மட்டும் நம்ம இப்போ ரைட் பண்ணுறோம்.
அப்படி ரைட் பண்ணால் 1/2, 5/2, 3 இதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஏ செட்ஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் த வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏ மைனஸ் பியில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சியில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரு 1/2, 5/2 அண்டு 3. இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த போத்துலேயும் காமனாக இருக்கிறது. இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 3 மட்டும்தான் கிடைக்குது. இப்போ ஈக்குவேஷன் 2ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், எல்ஹெச்எஸ் சைடும் ஆர்ஹெச்எஸ் சைடும் ஈவனாக இருக்கா. therefore LHS is equal to RHS. From equation 1 and 2 is verified. Hence proved. சமன்பாடு 1 மற்றும் 2 சமம் என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு தமிழில் எழுதிக்கிங்க. அவ்வளோதாங்க. எக்ஸசைஸு 1.5ல் 8th சம்மை ஃபினிஷ் பண்ணிட்டோம். செட் டிஃப்ரென்ஸோட சம்ஸு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.